திமுகவுக்கு எதிரான ஓட்டு எம்ஜிஆர் வாங்கியிருக்கிறாரு, ராமதாஸ் வாங்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு. அது எப்பவும் ஒரு கட்சிக்கு எதிரான ஓட்டுங்கிறது இருக்கவே செய்யும். அந்த ஓட்டை எப்போது பலரும் வாங்கியிருக்காங்க. வைகோவும் வாங்கியிருக்காரு திமுகவை எதிர்த்து. திமுக எதிர்த்து எம்ஜிஆர், திமுக எதிர்த்து வைகோ, திமுக எதிர்த்து விஜயகாந்த், திமுக எதிர்த்து ராமதாஸ், இப்படி எல்லாரும் வாங்கின வரிசையில் அவர் அந்த எதிர்ப்பு ஓட்டை வாங்கியிருக்கிறார். அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து 6 முறை இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்து இருக்கிறது என்று சொன்னால் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? இப்போ மக்களிடையே அந்த ஆதரவு இருக்கத்தானே செய்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் பேசுகிற பெரியார் அரசியல் தான். திமுக பேசுகிற பெரியார் அரசியல் தான். பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் தான். விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் தான், உழைக்கிற மக்களுக்கான அரசியல் தான். ஆகவே அந்த அரசியலுக்கு இவர்கள் பிஜேபி திட்டம் என்னவோ, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் என்னவோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய 2 அமைப்புகளாக இன்றைக்கு இவர்கள் முகமூடி அணிந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.